कासे पीतांबर कस्तुरी ललाटी देव सुरवर नित्य येती भेटी गरुड हनुमंत पुढे उभे राहती जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा रखुमाई वल्लभा राईच्या वल्लभा पावे जीवलगा जय देव जय देव ओवालू आरत्या कुर्वंड्या येती चंद्रभागे मध्ये सोडून या देती दिंड्या पताका वैष्णव नाचती पंढरीचा महिमा वर्णावा किती जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा रखुमाई वल्लभा राईच्या वल्लभा पावे जीवलगा जय देव जय देव आषाढी कार्तिकी भक्त जन येती हो साधू जन येती चंद्रभागे मध्ये स्नाने जे करती दर्शन गेला मात्रे तया होय मुक्ती केशवासी नामदेव माधवासी नामदेव भावे ओवाली ती जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा रखुमाई वल्लभा राईच्या वल्लभा पावे जीवलगा जय देव जय देव. Wonderfully. So, Manuji, you are right. ஆஷாட ஏகாதசி வருதுங்கிறதுனால ஆமா சார், இன்னைக்குதான் பால்கி புனேல வந்தது சார். அதனால அது அப்படின்னு தெரியும் சொன்னா எனக்கு. அது தெரியும், அதெல்லாம் தெரியும் எனக்கு. பட் அது சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, எங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். அதுல விஷயம். So, பானுஜிக்கு தெரியாம நம்ம இதுல ஒண்ணுமே கிடையாது சார். பிடிஐ அது ஆஃப் இன்னைக்குதான் ஸ்வராகீதா. ஆமா, அது இன்னைக்குதான் எனக்கு தெரியறது. ஆஹா ஓம் நமோ பகவதே वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्थाय सर्वामयविनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरिमहाविष्णवे नमः. ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्थाय सर्वामयविनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरिमहाविष्णवे नमः. ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्थाय सर्वामयविनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः. जय श्री कृष्ण. நாராயணர் சொல்ற மாதிரி உடல் நலம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உடல் பகவானின் வழிபாடுக்கு யூஸ் பண்ணணும். அந்த அளவுக்காக இந்த உடம்பு நலமாக இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். அதற்காக வேண்டிக்கிறோம். இதிலே ஆசை, பேராசை, ராகம், பிணைப்பு இது ஒன்றுமே இல்லை. இந்த பகவான்கிட்ட வேண்டிக்கிறது இந்த உடல் நலத்துக்கு. ஏன்னாக்கா இந்த மனித உடல் கிடைத்தது மேக்சிமம் நம்மளால யூட்டிலைஸ் பண்ண முடியும். அதற்காக தான் நம்ம வேண்டிக்கிறோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சொல்லட்டுமா சார்? ஹலோ, சொல்லட்டுமா வேற சார்? யாரும் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், நான் ஷேர் பண்ணுமா இல்ல வேண்டாமா? இல்ல சார், வேண்டாம். வேண்டாமா? வேண்டாம் சார். சொல்லுங்க பின்ன. पीताम्बरं करविराजितशङ्खचक्रं कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दर मन्दहासौ वातालयेश मनिषं हृति भावयामि. பியூட்டிஃபுல், வெரி நைஸ். ஸோ நம்ம 4வது தசகத்துல இருக்கோம். ஸ்கிரீன் தெரியறதா?
தெரியுது தெரியுது. சார், தெரியுது Okay. சார். So the Chaturtha Dashakam Ashta Anga Yoga Varnanam Yoga Siddhi Varnanancha Yoga Bhyasam Tatha Yoga Siddhi. எப்படி இந்த அஷ்ட யோகங்கள் அதை செய்து பகவானிடம் தியானத்தை பண்ணி பகவான் சரணத்துல சமாதி அடையலாம். அதற்காக ஒரு பக்தன் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த 4வது தசகம் நமக்கு சொல்லித் தருது. ஸோ இதோட டியூன் நேத்திக்கு பார்த்தோம். டங் ட டங் ட ட ட டங் ட டங் ட டங் டங் ட டங் ட ட ட டங் ட டங் ட டங். எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்து, சில பேருக்கு யாரு தெரியலையோ அவளுக்கு அதை இதை நினைவு வச்சுக்கலாம். சிம்பிள் டியூன். ஸோ முதல் ஸ்லோகம் பார்க்கலாம். நேத்திக்கு 5 ஸ்லோகங்கள் பண்ணோம். கல்யதாம் மம குருஷ்வ தாவதீம் கல்யதே பவதுபாசனையயா ஸ்பஷ்டமஷ்டவிதயோகச்சர்யயா புஷ்டயாஷு தவ துஷ்டிமாப்னுயாம் ब्रह्मचर्यदृढतादिभिर्यमैराप्लवादिनियमैश्च पाविताः कुर्महे दृढममीसुखासनं पङ्कजाद्यमपि वा भवत्पराः तारमन्तरनुचिन्त्य सन्ततं प्राणवायुमभियम्य निर्मलाः इन्द्रियाणि विषयादथापहृत्यास्महे भवदुपासनोन्मुखाः अस्फुटेव पुषिते प्रयत्नतो धारयेमधिषणां मुहुर्मुहुः तेन भक्तिरसमन्तरार्द्रतामुद्वहेम भवदङ्घ्रिचिन्तकाः विस्फुटावयव भेदसुन्दरं त्वद्वपुः सुचिरशीलनावशात् अश्रमं मनसि चिन्त्य चिन्तयामहे ध्यानयोग निरतास्त्वदाश्रयाः. ஸோ எப்படி தியானம், யமம் நியமம் அதெல்லாம் பண்ணிட்டு ஆசனம், அதுக்கப்புறம் தியானம். ஸோ தியானம் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். எப்படி பண்ண ध्यायतां सकलमूर्तिमीदृशीमुन्मिषन्मधुताहृतात्मनाम् सान्द्रमोदरसरूपमान्तरं ब्रह्मरूपमयितेव भासते. தியாயதாம் தியானிப்பவர்களுக்கு சகல மூர்த்திம் முழுமையான இந்த மூர்த்தி திருவுருவத்தை ஈத்ருஷீம் இத்தகைய உன்மிஷன் வெளிப்படும் மதுரதா இனிமை ரிதாத்மனாம் உள்ளம் ஈர்க்கப்பட்டவர்களுக்கு சாந்திர நிறைந்த மோத ஆனந்தம் ரசரூபம் இந்த ரசமான ஆனந்த ரசமான ரூபம் வடிவம் ஆந்தரம்
உள்ளார்ந்த பிரம்ம ரூபம், பிரம்மஸ்வரூபம் ஐ, ஓ பகவானே, தே உன் அவபாசத்தே பிரகாசிக்கிறது. ஓ ஆண்டவனே, இத்தகைய முழுமையான உன் திருவுருவத்தை தியானிக்கும் பக்தர்களின் உள்ளம் அந்த உருவத்தின் மலரும் இனிமையால் ஈர்க்கப்படுகிறது. அப்போது அவர்களுக்குள் அடர்ந்த ஆனந்தரசமாய் உள்ளார்ந்த பிரம்மஸ்வரூபமான உன் உண்மை வடிவு பிரகாசிக்கிறது. நான் முதல்ல என்ன சொல்றார், உன்னோட உடிவம் உன்னை பார்க்கறச்ச அந்த அந்த உருவம் எனக்கு அவ்வளவு தெளிவா தெரியறதில்லை. அப்புறமா அத நினைச்சு நினைச்சு பார்க்கறச்சுதான் அந்த அந்த ரூபம் எனக்கு கிளியரா தெரிய ஆரம்பிக்கிறது. சோ இந்த மாதிரியான உன்னோட இந்த திருவுருவம் தெரியறச்ச அது நம்மளோட மனசுல அப்படி ஒரு ரோமாஞ்சத்தை ஏற்படுத்துறது. அந்த ரோமாஞ்சத்தினால அந்த அந்த ஸ்வரூபத்தை, அந்த பிரம்மஸ்வரூபத்திடம் நம்மளை ஈர்த்துண்டு போறது. அப்ப அந்த சமயத்தில் அந்த வடிவம் ஒளிமயமாக வருகிறது. இது பிராக்டிக்கலா நமக்கு நடக்கிறது. கோயில்ல போய் பகவானை தியானிச்சு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பகவான் நம்மளோட கோயில்கள்ல எப்பொழுதுமே பிரகாசமா லைட் போட்டுன்னு உட்கார்ந்து இருக்க மாட்டான். எப்படி நேச்சுரல் லைட்ல இந்த நேச்சுரல் சரௌண்டிங்ல இருப்பா, ஆர்த்தி காமிக்கிறச்சுதான் அவரோட முகம் எல்லாம் நமக்கு தெரியும். சோ கண்ணு மூடினா அந்த 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 முகம் நமக்கு அவ்வளவு கிளியரா வராது. அப்புறமா அதுல கொஞ்சம் மனசு முழு பக்தியும் செலுத்தினா அந்த மூஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாகும். இந்த ரூபம் தெளிவாக தெளிவாக நமக்குள்ள இருக்கிற பக்தி மேல வந்துட்டே இருக்கும். அந்த பக்தி அவ்வளவு மேல வர 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 அந்த உருவம் ஆக்சுவலி அந்த கோயில்ல லைட் இருக்காது, கொஞ்சம் மங்கலான இருட்டாகல் தான் இருக்கும். ஆனால் நம்ம கண்ணை மூடி இருந்தால் கூட அந்த ரூபம் அப்படியே பிரகாசிந்து நமக்கு எய்தாப்புல இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு பிராக்டிக்கலான அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும். அதை தான் இங்க அவர் சொல்றார். சோ அந்த முழுமையான திருவுருவத்தை தியானிக்கும் பொழுது அந்த உருவத்தின் மலரும் இனிமையால் நம்மளோட மனம் ஈர்க்கப்படுகிறது. அப்போது அவர்களுக்குள் அடர்ந்த ஆனந்த ரசம், உள்ளார்ந்த பிரம்மஸ்வரூபமான உன் வடிவம் பிரகாசிக்கிறது. தியாயதாம் சகல மூர்த்தி மீதிருஷீம் உன்மிஷம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா நம்ம கிளாஸ்ல நம்ம அதை சேர்த்து சொல்றதுதான் பிராக்டிஸ் பண்றோம். தியாயதாம் சகல, சகல எல்லாமே குறில் எழுதுகள். மூர்த்தி மீதிருஷீமுன்மிஷன்ம, திருஷீமுன்மிஷன்மதுரதா, முன்மிஷன்ம धुरता हृतात्मना. सकल सकल मूर्तिमीदृशी मुन्मिषन्मधुरात्, मुन्मिषन्मधुरता हृतात्मना. சாந்திரமோதரசரூபமாந்தரம், சாந்திர இந்திர 3 இருக்கு. சாந்திரமோதரசரூப மான், ரூ நெடில் எடுத்து அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். ரூபமாந்தரம் பிரம்ம ரூபமயி தேவ பாசதே, பிரம்ம ரூபமயி, ரூ பமயி எல்லாமே குரலா வந்துடும். பமயி தேவ பாசதே. ध्यायतां सकल मूर्तिमीदृशीमुन्मिषन्मधुरताहृतात्मनाम्. सान्द्रमोदरसरूपमान्तरम् ब्रह्मरूपमयि तेव भासते. यार சொல்றீங்க? Subhashri ji, can you call out?
நான் சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. இல்ல இவர் இருக்காரே பாலாஜி நரசிம்மன் இருக்காரே. எஸ் சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்லுங்க. ध्यायतां सकलमूर्तिमीदृशी मुन्मिषन् मधुराकृतात्मनां सान्द्रमोदरसरूपमान्तरं ब्रह्मरूपमयि देवभासते. வெரி நைஸ். அந்த ஷீல நிறுத்தக்கூடாது, அப்ப அதோட அழகு போயிடுறது. Yes, sir. சகல மூர்த்தி மீதிருஷி முன் ஸ்ரீ முன் சேர்ந்து வந்துடணும். Okay. ध्यायतां सकल मूर्ति मीदृशी मुन्मिषन् मधुर मधुरता Yeah. हृतात्मना. मूर्तिमीदृशी मुन्मिषन् मधुरदाहृतात्मनां. Beautiful. Okay. ஏழாம் ஸ்லோகத்துக்கு போலாம். तत्समास्वदन रूपिणीं स्थितिं त्वत्समाधिमयि विश्वनायक आश्रिताः पुनरतः परिच्युतावारभेमयि च धारणादिकम्. தத் அதை அந்த அனுபவத்தை சமாஸ்வதன ரூபிணி முழுமையாக அனுபவிக்கும் வடிவமுடைய ஸ்திதிம் நிலையை துவத் சமாதிம் உன்னிலான சமாதியை ஐ ஓ பகவானே விஸ்வநாயக உலகங்களின் நாயகனே ஆஸ்ரிதாக ஆசிரயமிட அடைந்தவர்கள் புனக மீண்டும் அத அதிலிருந்து பரிச்சுதௌ வழுவினால் ஆர் கலைந்து விட்டார் ஆரவேமகி தொடங்குவோம் ச மேலும் தாரணாதிக்கம் தாரணை முதலிய சாதனைகளை. தாரணம் பண்ணிட்டு தியானம் பண்றோம். சோ உலகநாயகனே உன்னிலே சமாதி பெற்று அந்த ஆனந்த அனுபவத்தையே தன் நிலையாக கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சமாதி நிலையிலிருந்து மனம் மீண்டும் வழிந்து விட்டால் கலைந்து விட்டால் தாரணா முதலிய யோக சாதனைகளை மறுபடியும் தொடங்கி உன்னிலேயே மனதை நிலைநிறுத்த முயல்கிறோம். சோ அந்த தியானம் கலைஞ்சு விட்டா தியானம் கலையாது, அந்த ஆனந்த அனுபவத்திலேயே நாங்க மூழ்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த தியான நிலையம் கலைஞ்சிடுத்துனா உடனே திருப்பியும் அந்த தாரணாக்கு போவோம். தாரணான கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ். சோ அந்த தாரண நிலைக்கு போயிட்டு திருப்பியும் இந்த யோக சாதனங்களை திருப்பி பண்ண ஆரம்பிச்சிருவோம். உண்மையில மனசை நிலைநிறுத்த முயல்கிறோம். தத்சமாஸ்வதன ரூபிணீம் ஸ்திதிம் தத்ச தமிழாக மாஸ்வ மாமிலாக தன ரூபி தன ரூ நெடிலெழுத்து பிணீம் ஸ்திதின் ஸ்திதின் ஸ்தது ஸ்திதின் இல்ல ஸ்திதின் त्वत्समाधिमयि विश्वनायक त्वत्समाधिमयि विश्वनायक आश्रिता पुनरतः परिच्युतावारभेमहि परिच्युतावारभेमहि அது சேர்த்து சொல்லணும். புனரதः परिच्युतावार भेमहि परिच्युतावार भेमहि சேர்த்து சொன்னாதான் அது கரெக்டா இருக்கும். ஆஸ்ரிதா புனரதः परिच्युतावार भेमहि च धारणाधिकम्. श्लोकम् तत्समास्वदन रूपिणीं स्थितिं त्वत्समाधिमयि विश्वनायक आश्रिता पुनरतः
परिच्युता वारभेमहि च धारणाधिकम्. भानुजी जय श्री कृष्ण सर. तत्समास्वदनरूपिणीं स्थितिं त्वत्समाधिमयि विश्वनायक आश्रिता पुनरतः परिच्युता वारभेमहि च धारणादिकम्. Super, 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 super. Very nice. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. एट्टाम श्लोकम्. इत्थमभ्यसन निर्भरोल्लसत् त्वत्परात्मसुखकल्पितोत्सवा मुक्तभक्तकुलमौलिताङ्गतास् सञ्चरेम शुकनारदादिवत्. एट्टाम श्लोकम्. இத்தம் இவ்வாறு அப்பியசன தொடர்ந்து செய்யும் பயிற்சி நிர்பர நிறைந்த உல்லசத் பொங்கும் துவத் பராத்ம உன்னை பரமாத்மாவாக கொண்ட சுக ஆனந்தம் கல்பிதோத்சவாக உற்சவம் மாதிரி என்ன உற்சவம் திருவிழா போல ஆனந்தம் கொண்டவர்கள் முக்தர்கள் பக்தர்கள் குல கூட்டம் மௌலிதாம் தலை சிறந்த நிலை கதாகா அடைந்தவர்கள் சைஞ்சரேம உலாவுவோமாக சுக இங்க சுகர் வந்து சுக்கராச்சாரியர் சுகர் நாரதர் ஆதிவத் முதலானவர்களை போல. சோ இவ்வாறு இடைவிடாத சாதனையால் சாதனா பண்றது உன்னை பரமாத்மாவாக அனுபவிக்கும் ஆனந்தம் உள்ளத்தில் ஒரு திருவிழாவாக பொங்கி எழுகிறது. அத்தகைய நிலையில் முக்த பக்தர்களின் வரிசையில் தலை சிறந்தவர்களாகிய யாரு சுகர் நாரதர் போன்ற மகான்களைப் போல சுதந்திரமாக உலவும். இந்த மாதிரி போயிட்டு வந்துண்டு இந்த தாரணா பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு தாரண பண்ணிட்டு தியானம் அது பண்ணிட்டு இருக்கச்ச அது பண்ணி 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 நம்மளோட பிராக்டிஸ் வந்துடும் தியானத்துக்கு. சோ அந்த மாதிரியான ஒரு தியான நிலை வரைச்ச மனசுக்குள்ள அப்படி பொங்கிண்டு வருது பக்தி. சோ அந்த மாதிரி ஒரு பக்தி இருக்கச்ச சுகர் நாரதர் மாதிரி ஒரு பக்தன் கிடையவே கிடையாது. அவ்வளோ ஒரு பரம பக்தன். சோ அந்த பக்தன் நாரதர் வந்து இந்த மூ உலகையும் சஞ்சாரிக்கிறார். அந்த மாதிரி சஞ்சரமே உலாவோம் நாமளும் யாரு சுகரும் நாரதரும் போல. அந்த அளவு பக்தி உன்னை பார்த்து தியானித்து 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 வந்துரும் அப்படின்னு சொல்ற. இத்தமபியசன ஜாயிண்டா இருக்கு. இத்தமபியசன நிர்பரோல்லசத் ரெண்டு ஒரு இல்லு அண்ட்ல இருக்கு. ரோல்ல சத்வத் பராத்ம சுக. சத்வத் இந்த ரெண்டு இத்து இருக்காங்க. சோ அந்த சத்துல நிறுத்திட்டு துவத் பராத்ம சுக கல்பிதோத்சவாஹ முக்த பக்த குல மௌலிதாங்கதாஸ் சைஞ்சரேம சுகநாரதாதிவத். முக்த பக்த குல மௌலிதாங்க இங்க வரணும் க வருதுனால தாங்கதாஸ் இஸ் வரணும். சைஞ்சரேம சுகநாரதாதிவத்.
इत्थमभ्यसन निर्भरोल्लसत्वत्परात्मसुखकल्पितोत्सवा मुक्तभक्तकुलमौलिताङ्गताः सञ्चरेमशुकनारदादिवत्. चित्रा जी। इत्थमभ्यसन निर्भरोल्लसत्वत्परात्मसुखकल्पितोत्सवाः मुक्तभक्तकुलमौलिताङ्गदाः सञ्चरेम सुखनारदादिवत्. பியூட்டிஃபுல். அந்த டியூன் தான் கொஞ்சம் பார்த்துங்க. டங் ட ஆ, டங் ட ட ட டங் ட டங் ட டங் டங் ட டங் ட ட ட டங் ட டங் ட டங். इत्थमभ्यसन इत्थमभ्यस निर्भरोल्लसत् त्वत्परात्मसुखकल्पितोत्सवा. சொல்லட்டுமா? சொல்லுங்க. इत्थमभ्यसन निर्भरोल्लसत्वत्परात्मसुखकल्पितोत्सवाः கொஞ்சம் practice பண்ணீங்க. मुक्तभक्तकुलमौलिताङ्गदाः सञ्चरेम सुखनारदादिवत्. கரெக்டா சொல்றேன். அந்த டியூன் நம்ம கிளாஸ்ல எப்படி சொல்றோமோ அந்த டியூன் இல்லாம வேற டியூன்ல சொல்றேன். பரவாயில்ல, பிராக்டிஸ் பண்ணீங்க. நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். நோ ப்ராப்ளம். ஓகே சார். त्वत्समाधिविजयेतु यः पुनर्मुमुक्षुमोक्षरसिकक्रमेण वा योगवश्यमनिलं षडाश्रयैरुन्नयत्यजसुषुम्मया शनैः. त्वत् समाधि உன்னிலான சமாதி, உன் மேல இருக்கிற அந்த சமாதி நிலை. விஜயே வெற்றி அடைந்த பின், தூ ஆனால், யார், புனः பின்னர், மங்ஷு விரைவாக, மோக்ஷ ரசிக மோக்ஷத்தை விரும்புவன், கிரமேண படிப்படியாக, வா அல்லது யோக வஷ்யம் யோகத்தால் வசப்படுத்தப்பட்ட, அனிலம் பிராணவாயுவை, ஷடாஸ்ரயைஹி இந்த 6 சக்கரங்கள் வழியாக, உன்னயதி மேலே ஏற்றுகிறான், அஜ பிறவியற்றவனே, சுஷும்னயா சுஷும்னயா அப்படின்னா சுஷும்னாங்கிற இந்த நாடி, இந்த பிங்களா நாடி அப்படிலாம் சொல்றோம். அது மாதிரி இந்த சுஷும்னா அப்படிங்கிற ஒரு நாடி வழியாக, ஷனைஹி மெதுவாக, அந்த சுஷும்னா நாடியில தான் இந்த பிராணவாயு போயிட்டு இருக்கு. இந்த பிராணம் அந்த வாயு வழியா தான் எல்லா சக்கரத்துக்கும் போறது. ஸோ அதனால அது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாடி அப்படின்னு தான் சொல்லுவா. ஸோ அந்த நாடி வழியாக என்ன சொல்றாருன்னா, அஜானா பிறவியற்ற ஆண்டவனே, உன்னிலான சமாதியில் வெற்றி பெற்ற யோகி உடனடியாக மோட்சத்தை அடைய விரும்பினாலும் அல்லது படிப்படியாக உயர்ந்த மார்க்கத்தை நாடினாலும் யோகத்தால் வசப்படுத்தப்பட்ட பிராணவாயுவை இந்த 6 சக்கரங்கள் வழியாக சுஷும்னா நாடியில் மெதுவாக மேலே ஏற்றுகிறார். ஸோ இது பியூரா இந்த யோகா பத்தி. இந்த சுஷும்னா நாடியில் எப்படி அந்த பிராணவாயுவை மெதுவாக ஏற்றுவது அப்படின்னா, யார் இந்த சமாதி நிலையில இருக்காளோ அவ இந்த மோட்சத்தை அடைய விரும்பினாலும் சரி, அல்லது ஒரே அடியா மோட்சம் விடணும், இல்லைன்னா படிப்படியா அந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த பிராணவாயுவை இந்த சுஷும்னா நாடி வழியாக மேலே ஏற்றுகிறார் அப்படின்னு சொல்றார். त्वत्समाधि विजयेतु यः पुनर् மியூட் பண்ணிக்கலாமா? சித்ராஜி மியூட் பண்ணிக்கோங்க. त्वत्समाधि विजयेतु यः पुनर् இந்த ர்ல நிறுத்திண்டு மங்ஷு இங்கு இக்குஷ 3 இருக்கு. மங்ஷு மோக்ஷ ரசிக
क्रमेण वा मंक्षु मोक्ष रसिक क्रमेण वा योगभक्ष्यमनिलं षडाश्रयै அங்க நிறுத்தக்கூடாது. ஸ்ரயைருன்னயத்யஜ அது யைருன்னயத்யஜ அப்படின்னு இழுத்துன்னு போயிடணும். ஸோ கொஞ்சம் மூச்சை சரியா எடுத்துட்டோம்னா योगवश्यमनिलं षडाश्रयैरुन्नयत्यज सुषुम्नयाशनैः அப்படின்னு சேர்ந்து சொல்லலாம். யோகவஷ்யமனிலம் ஷடாஸ்ரயை ருன்னயத்யஜ சுஷும்னயாஷனைஹி. அது யைருன்ன அது சேர்த்து சொல்லிடணும். त्वत्समाधि विजयेतु यः पुनर्मुक्षु मोक्षरसिक क्रमेण वा योगवश्यमनिलं षडाश्रयैरुन्नयत्यज सुषुम्नयाशनैः. कामेश्वरी जी। जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण जी। तत्समाधि विजये तु यः पुनर्मंक्षु मोक्षरसिक क्रमेण वा योगवश्यमनिलं षडाश्रयैरुन्नयत्यज सुषुम्नयाशनैः. சூப்பர் ஜி, ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னேன். தேங்க்யூ சார். ஃபாஸ்டாவும் சொன்னேன், பர்ஃபெக்டாவும் சொன்னேன். அந்த மூச்சு பிடிக்க முடியல சார், அதனால ஃபாஸ்டா சொன்னாங்க. சேர்த்து சொல்லணும் நீங்க. அது எதுக்கு, எங்கேயாவது மிடில் எங்கேயாவது நிறுத்திக்கலாம். மூச்சு முடிக்க முடியல, ஸ்லோவா சொல்லணும் அப்படின்னா நீங்க அங்க சேர்த்து யோகவஷ்ய சொல்லணும். அங்கேயே நிறுத்திக்கலாம். யோகவஷ்ய மனிலம் ஷடா அப்படின்னு கூட அங்கேயும் நிறுத்திக்கலாம். நிறைய இடத்துல நிறுத்திக்கலாம். ஸோ தெரியவே தெரியாது, நிறுத்துறவும் தெரியாது. இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு தெரியாது நான் நிறுத்துறேன் அப்படின்னு. योगवश्य मनिलं षडाश्रयैरुन्नयत्यज சுஷும்னயாசனைः. எல்லா இடத்துலயும் மூச்சு வாங்கிட்டு தான் சொன்னேன், மூச்சு அடக்கின்னு நீங்க சொல்லவே இல்லை. ஸோ அப்படியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மூச்சு முடிச்சுட்டு சொல்ல முடியும்னா கிடுகிடுன்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி. ஆனா அதுக்கு வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும், அதனால அது சொல்ல முடியறது. யாருக்கு தெரியல, கொஞ்சம் கூட்டி படிச்சு சொல்றவாளுக்கு மூச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 10வது श्लोकम् लिङ्गदेहमपि सन्त्यजन्नथो लीयते त्वयि परे निराग्रहः ऊर्ध्वलोककुतुकीतुमूर्धता सार्धमेव करणैर्निरीयते. लिङ्गदेहम् இந்த சூக்ஷ்ம சரீரம், மனசு, சித்தம், புத்தி, அந்த சரீரம் அப்பி கூட சந்தியஜன் விட்டு அத்த பின்னர் லீயத்தே லயிக்கிறான் துவயி உன்னில் பரே பரம்பொருளான உன்னில் நிராகிரக பற்றற்றவன் வேறு ஆசையற்றவன் ஊர்த்வலோக மேலுலங்கங்கள் குதுக்கி ஆர்வமுடையவன் செல்ல விரும்பவன் தூ ஆனால் மூர்த்ததः தலை வழியாக சார்த்தம் சேர்ந்து ஏவ நிச்சயமாக கரணைஹி கரணங்களுடன் புலன்களுடன் 5 புலன்களுடன் நிரீயத்தே வெளியேறுகிறான். வேறு எதற்கும் ஆசை இல்லாத இந்த யோகி லிங்கதேகம் எனப்படும் சூக்ஷ்ம சரீரத்தை விட்டு பரம்பொருளான உன்னிலே நேரடியாக லயிக்கின்றார். இந்த மனசு, சித்தம், புத்தி இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா பகவானிடம் மனசை லயிக்கிறான், தன்னை லயிக்கிறான். பரம்பொருளான உன்னிலேயே நேரடியாக லயிக்கிறான். ஆனால் மேலுலகங்களை அடைய விரும்புகிற யோகி இந்த புலன்களுடன் இந்த கரணங்களுடன் கூடி தலை வழியாக உடலை விட்டு வெளியேறுகிறான். இதெல்லாம் போன ஸ்லோகத்தை சொன்ன மாதிரி இதெல்லாம் யோகங்கள்
யோகத்துல நடக்கிறது. ஆனா இதுல மெயினா என்ன பார்க்கணும்னா, இந்த சூக்ஷ்ம சரீரத்தை விட்டுறான் யாரு? எந்த ஆசையும் இல்லாத யோகி, எதுக்குமே ஒரு பற்றுதல் இல்லாத இந்த யோகி இந்த சூக்ஷ்ம சரீரத்தை விட்டுட்டு டைரக்டாவே பிரம்மனோட கனெக்ஷன் பண்ணிக்கிறார். அதான் இந்த உபனிஷத்துல எல்லாம் சொல்றது. டைரக்டாவே நம்மளோட பிரம்மனுடன் சேர்ந்துக்கிறது. இந்த சூக்ஷ்ம சரீரம் இந்த சொப்னத்துல இல்ல. இந்த ஸ்தூல சரீரம் என்னைக்குமே சேராது. சூக்ஷ்ம சரீரத்தையும் விட்டுறலாம். அப்படின்னா இந்த நிஜ உலகத்தையும், அதாவது நிஜ உலகம்னா இந்த நமக்கு பார்க்கிற இந்த உலகம், இந்த சொப்ன உலகம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு டைரக்டா பிரம்மனோட கனெக்ட் பண்ணிக்கணும். அது இந்த பகவான் மேல அப்படி யார் லயிச்சு தியானம் பண்றாளோ, அந்த சமாதி நிலையில நடக்கிறாளோ, அந்த மாதிரியான சில பற்றற்ற யோகிகள் அது மாதிரி பண்றா. ஆனா இந்த ஆசைகள் உள்ளவா, அவள் பிரம்மலோகம் சொர்க்கலோகம் போனம் அப்படிங்கிறவா, அவ தலை வழியாக வெளியிடுறா அப்படிங்கிறார். லிங்கதேஹமபி சந்த்யஜன்னதோ லீயதே த்வயி பரே நிராக்ரஹ. லிங்க இங்கண்க தேஹமபி சந்த்யஜன்னதோ லீயதே த்வயி, லீயதே த்வ தேமேல் ராகாத் கொடுத்து த்வ சேர்ந்துடணும். லீயதே த்வயி பரே நிராக்ரஹ. ஊர்த்வ ஊ அப்புறம் ரஃபார் இத்ஹ வ ஊர்த்வலோக குது கீது ககுது கீது மூர்ததः சார்தமேவ மூர்ததः சார்தமேவ சேர்த்து சொல்லணும். மூர்ததः சார்தமேவ கரணைர் நிரீயதே. நிறைய இந்த ரஃபார் வருது. ஊர்த்வ மூர்த சார்த கரணைர் நிரீயதே. எல்லாத்துக்குமே இந்த ரஃபார் கொஞ்சம் சொட்டி சொன்னா அதோட வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். லிங்கதேஹமபி சந்த்யஜன்னதோ லீயதே த்வயி பரே நிராக்ரஹ. ஊர்த்வலோககுது கீது மூர்ததः சார்தமேவ கரணைர் நிரீயதே. दीपाजी लिङ्गदेहमपि सन्त्यजन्नतो लीयते त्वयि परे निराग्रहः. ऊर्ध्वलोककुदिकीतुमूर्ध्वतः सार्धमेव करणैः निरीयते. சூப்பர் ஜி, வெரி நைஸ், வெரி நைஸ். எங்கேயுமே மிஸ்டேக் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகே, எங்கேயுமே மிஸ்டேக் எங்கேயுமே இல்லை. வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. जय श्री कृष्ण जी. 11வது ஸ்லோகம். அக்னிவாசரவலக்ஷபக்ஷகைருத்தராயண ஜுஷாச்ச தைவதை பிராபிதோரவிபதம் பவத்பரோ மோதவான் த்ருவபதாந்தமீயதே. இந்த மாதிரி மெதுவா சொல்லலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. மெதுவா சொல்லலாம். மூச்சு எடுக்கணுங்கிறச்ச இந்த இடத்துல எடுத்துட்டேன்னா, இந்த டியூன் மனசுல வச்சுட்டு இருந்தேன்னா ரொம்ப சரளமா வந்துடும். இங்க என்ன சொல்ற? அக்னி, அக்னி தேவன். வாசர, வாசரம் தினம் பகல். வளர்க்ஷ, வளர்ப்பிட சுக்லபக்ஷம். பக்ஷகைஹி, அந்த பட்சத்துடன் தொடர்புடையவர்களால். உத்தராயண, உத்தராயணம். ஜுஷா, சார்ந்த. ச, மேலும். தெய்வதைஹி, தெய்வங்களால். பிராபிதக, அழைத்து செல்லப்பட்டு. ரவிபதம், சூரிய மண்டலம். பவத் பரஹ, உன்னையே குறிக்கோளாக கொண்டவன்.
மோதவான் ஆனந்தமடைந்தவன், துருவபதாந்தம் துருவபதம் வரை, ஈயத்தே செல்கிறான். உன்னையே பரம இலக்காக கொண்ட பக்தன் அக்னி, பகல், சுக்லபக்ஷம், உத்தராயணம் ஆகிய ஒளிமார்க்க தெய்வங்களால் வழி நடத்தப்பட்டு சூரிய மண்டலத்தை அடைகிறான். அங்கிருந்து ஆனந்தமுடன் நிலைகளை கடந்து துருவபதம் வரை செல்கிறான். சோ எப்படி அந்த யோக நிலை சமாதி நிலையில இருக்கிறச்ச எப்படி இந்த முழு எல்லா 3 உலகம் சஞ்சாரிக்கிறார் அப்படிங்கிறார்ல நாரதர்லாம், அது எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத இங்க வர்ணிக்கிறார். அக்னிவாசரவலர்ஷபக்ஷகைருத்தராயண ஜுஷா, அக்னிவாசர வலர்க்ஷ பக்ஷ, அது வரைக்கும் சொல்லலாம். அதுக்கப்புறம் கைருத்த சேர்த்துடணும். என்ன கைஹி உத்தராயண, அதான் கரெக்ட், அதான் அந்த பதச்சேதம். பட் அது சொல்லாம கைருத்தராயண ஜுஷாச்ச தெய்வதைஹி அப்படின்னு சேர்த்து சொல்லிடணும். பிராபிதோரவிபதம் பவத் பரோ மோதவான் த்ருவபதாந்தமீயதே. முழு ஸ்லோகம். அக்னிவாசரவலர்ஷபக்ஷகைருத்தராயண ஜுஷாச்ச தெய்வதைः பிராபிதோரவிபதம் பவத் பரோ மோதவான் த்ருவபதாந்தமீயதே. गुणशेखरन जी। जय श्री कृष्ण। जय श्री कृष्ण जी। अग्निवासरवलक्षपक्षकैरुत्तरायण जुषाच दैवतैः प्रापितो रविपदं भवत्परो मोदवान् ध्रुवपदान्तमीयते। Super जी, very nice, wonderful, wonderful, thank you जी, very nice. 12வது ஸ்லோகத்துக்கு போலாம். ஆஸ்திதோऽथ महरालये यदा शेषवक्त्रदहनोष्मणा ध्यते. என்ன தெரியல, ஒரு நிமிஷம். இந்த ஷேர் பண்ணுறச்சு இந்த நேரம் வந்துடுது. இப்போ கரெக்டாக எடுத்து. आस्थितोऽथ महरालये यदा शेषवक्त्रदहनोष्मणार्ध्यते ईयते भवदुपाश्रयस्तदा वेधसपदमतः पुरैव वा. आस्थितः तंगी अत பின்னர் மகராலயே மகரலோகத்தில் யதா எப்போது சேஷ ஆதிசேஷன் வக்ர வாய் தகன நெருப்பு
உஷ்மணா வெப்பத்தால், அர்த்தியதே துன்புறுத்தப்படும் போது, ஈயத்தே செல்கிறான், பவத் உபாஸ்ரய உன்னை அடைக்கலமாக கொண்டவன், ததா அப்போது, வேதசக பிரம்மாவின் பதம் உலகம், அத அங்கிருந்து, புரைவ அதற்கு முன்னரே, வா அல்லது. சோ இந்த துருவபதம் பார்த்த அப்புறமா உன்னையே அடைக்கலமாக கொண்ட பக்தன் மகரலோகத்தில் தங்கியிருப்பான். பிரளய காலத்தில் ஆதிசேஷன் வாயிலிருந்து எழும் அக்னியின் வெப்பத்தால் அந்த உலகம் பாதிக்கப்படும் போது அவன் அங்கிருந்து பிரம்மலோகத்தை அடைகிறான், அல்லது அதற்கு முன்னரே அங்கே சென்று விடுகிறான். சோ இந்த 7 சொர்க்கங்கள் சொல்றோம். அந்த 7வது பிரம்மலோகம் கடைசிது. அதாவது பிரம்மலோகம் வரைக்கும் யார் போயிருக்காளோ அவ பிரளயம் வரைக்கும் அந்த பிரம்மலோகத்திலேயே இருந்து, அந்த பிரளயம் வந்த அப்புறமா அவர் பகவானோட சேர்ந்துருவா. சோ அந்த பிரம்மலோகம், அதாவது இந்த தியானம் பண்றவா, இந்த பக்தி யோகம் பண்றவா டைரக்டாவே பகவான்கிட்ட போயிடுவா. இந்த தியான யோகம் பண்றவா, கர்மயோகம் பண்றவா பிரம்மலோகம் வரைக்கும் போயிட்டு இந்த பிரபஞ்சம் கலையற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா பகவானோட சேர்ந்துப்பா அப்படிங்கிறது தான் வேதங்கள்ல சொல்லியிருக்கா. சோ அந்த மாதிரி இந்த மகரலோகத்தில் தங்கியிருப்பார். அதுக்கப்புறம் பிரளய காலம் வர்த்த இந்த ஆதிசேஷன் வாயிலிருந்து எழும் அக்னியின் வெப்பத்தால் இந்த பிரபஞ்சமே பாதிக்கப்படும் போது அவர் அங்கிருந்து பிரம்மலோகத்திற்கு போவார். இல்லைன்னா அதற்கு முன்னராவே இந்த பிரம்மலோகத்துக்கு போயிடுவா அப்படின்னு சொல்றாரு. ஆஸ்திதோத மஹராலயே யதா, ஆஸ்திதோத வருது, அது கொஞ்சம் பார்த்துங்க. ஆஸ்திதோத மஹராலயே யதா சேஷவக்த்ரதனோஷ்மணார்த்யதே. சேஷவக்த்ர இக்கித்திர வக்த்ர தஹனோஷ்ம நார்த்யதே, நார் ரஃபார் கொடுத்து தியதே. ஈயதே பவது பாஷ்ரயஸ்ததா, ஈயதே பவது பாஷ்ரயஸ்ததா மேதசப்பதமதப் புரைவ வா. श्लोकम् आस्थितोऽथ महरालये यदा शेषवक्त्रदहनोष्मणार्द्यते, ईयते भवदुपाश्रयस्तदा मेधसपदमतः पुरैव वा. Kalaji. श्री कृष्ण. Yes, आस्थितोतमहरालये यदा शेषवक्त्रदहनोष्मणाद्यते, ईयते भवदुपाश्रयद्यदा वेदसपदमतः पुरैव वा. Beautiful ji. பவது பாஷ்ர எஸ் ததாது, எஸ் யதான்னு சொல்றேன், அது மட்டும் கொஞ்சம் பார்த்தேன். ओके सर. 13வது ஸ்லோகத்துக்கு போலாம். தத்ர வா தவ பதேத்வா வசன் பிராகிருத பிரலய ஏதி முக்ததாம் ஸ்வேச்ಛயா खलु புரா விமுச்யதே संविभिद्य ஜகதண்டமோஜசா. தத்ர அங்கே, வா அல்லது, தவ உன், பதே பரமபதத்தில், அத்தவா அல்லது, வச்சன் தங்கி, பிராகிருத பிரளயே இந்த பிரகிருதி இந்த பிரளயத்தில், ஏதி அடைகிறான், முக்ததாம் முக்த நிலையை, ஸ்வேச்ಛயா தன்னோட விருப்பத்தால், கலு நிச்சயமாக, புரா முன்னரே, விமுச்சதே விடுபடுகிறான், சம்விவித்ய உடைந்து, ஜகதண்டம் பிரபஞ்ச முட்டையை, ஓஜசா சக்தியால். அவன் பிரம்மலோகத்தில் தங்கியிருந்து
பிரகிருதி பிரளய காலத்தில் இறுதி முக்தியை அடையலாம், அல்லது அதற்கு முன்னரே தன் விருப்பத்தாலும் யோக சக்தியாலும் பிரபஞ்ச அண்டத்தின் எல்லைகளை தாண்டி உன் பரமபதத்தை அடைந்துவிடலாம். இதுதான் போன ஸ்லோகத்திலும் சொன்னது. அதாவது இந்த பிரம்மலோகத்திலேயே தங்கிண்டு இந்த பிரளயம் வரும்போது வரைக்கும் காத்துண்டு, இந்த பிரளயம் வந்த அப்புறமா பகவானோட சேர்ந்துருது. இல்லைன்னா அதற்கு முன்னாலேயே இந்த பிரபஞ்சங்கிற முட்டையை உடைத்து பகவானோட சேர்ந்துடலாம். தத்ர வா தவ பதேத்வா வசன், தத்ர வா தவ பதேத்வா வசன், பிராக்ருத பிரலய ஏதி முக்ததாம். பிராக்ருத பிராக்ருத பிரலய ஏதி முக்ததாம். ஸ்வேച്ഛயா खलु पुरा विमुच्यते, स्वेच्छया खलु पुरा विमुच्यते, संविभिद्य जगदण्डमोजसा. तत्र वा तव पदेथवा वसन् प्राकृत प्रलय एति मुक्तताम्. स्वेच्छया खलु पुरा विमुच्यते, संविभिद्य जगदण्डमोजसा. कविता भगवंतन जी। जय श्री कृष्ण महोदय। जय श्री कृष्ण जी। तत्र वा तव पदेथवा वसन् प्राकृत प्रलयेति मुक्तताम्. स्वेच्छया खलु पुरा विमुच्यते, संविभिद्य जगदण्डमोजसा. வண்டர்ஃபுல். Thank you, பர்ஃபெக்டா Mother. சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ். Thank you. எல்லா இடத்துலயும் கரெக்டா சொன்னேன். பர்ஃபெக்டா வந்தது. வெரி நைஸ். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. Thank you. तस्य चक्षितिपयो महो निलद्यो महत् प्रकृति सप्तकावृती. तत्तदात्मकतया विशन् सुखी याति ते पदमनावृतं विभो. तस्य அவனுடைய च மேலும் क्षिति भूमि, भयः நீர், महः அக்னி, அனில காற்று, தியோ ஆகாயம், அந்த பஞ்சபூதங்கள், மகத் தத்துவம், பிரகிருதி, சப்தக 7, ஆவருத்தி உரைகள், இந்த 7 கவச்சங்கள், தத்தத் ஆத்மகதயா அவையவையின் இயல்பை ஏற்று, விஷன் நுழைந்து, சுகி ஆனந்தமாக, யாதி செல்கிறான், தே உன் பதத்தை, அனாவிருத்தம் மூடப்படாத, விபோ ஓ அனைத்திலும் நிறைந்தவனே. ஓ விபோ, அந்த யோகி பூமி, நீர், அக்னி, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள், மகத்தத்துவம், மூல பிரகிருதி ஆகிய 7 பிரபஞ்ச உரைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக தாண்டுகிறான். அவற்றின் தன்மையை ஏற்று அவற்றை கடந்து இறுதியில் எந்த மறைப்பும் இல்லாத உன் பரமபதத்தை ஆனந்தத்துடன் அடைகிறான். சோ இந்த 5 பூதங்களையும், அதுக்கப்புறமா இந்த மகத் அப்படிங்கிற தத்துவமும், அப்புறம் பிரகிருதி, அதையும் தாண்டி இந்த 7 ஸ்டெப்ஸையும் தாண்டி, இந்த 7 உரைகளையும் தாண்டி, அந்த 7 உலகத்தையும் தாண்டினால் பகவானின் பாதங்கள்
ஒளிவு மறைவில் ஒரு மறைவும் இல்லாமல் தெரியும் அந்த பாதங்களை அடைகிறான். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பா எப்படி பகவானை அடைய முடியும், டைரக்டா அடைய முடியும், எப்படி பிரம்மலோகத்தில் போய் பிரம்மன் அந்த பிரளயம் வரைச்சு எப்படி அடைய முடியும், அப்பவும் எப்படி அடைய முடியுங்கிறது இந்த பஞ்சபூதங்களும் மகத் பிரகிருதி இது எல்லாத்தையும் தாண்டி பகவானோட பாதங்களை அடைய முடியும் அப்படின்னு சொல்றார். தஸ்ய சக்ஷி தஸ்ய சக்ஷி ராகத் கொடுக்கணும். தஸ்ய ச க்ஷிதிபயோ அப்படி சொல்லாம தஸ்ய சக்ஷிதிபயோ மஹோ நிலத்யோ மஹத் எல்லாமே சேர்ந்துதான் சொல்லணும். ஏன்னா இது எல்லாமே சேர்ந்து சேர்ந்து வர வேர்ட்ஸ், இது தனித்தனி வேர்ட்ஸ் இல்லை. இது தஸ்ய சக்ஷிதிபயோ மஹோ நிலத்யோ மஹத் பிரகிருதி சப்தகாவ்ருதிஹி. பிரகிருதி சப்தக ஆவ்ருதிஹி எல்லாமே தனித்தனி வேர்ட்ஸ் இல்லை, எல்லாமே ஜாயிண்டா இருக்கு. ஸோ சொல்றச்ச ஒரே மூச்சுல சொல்லிடலாம். சிம்பிளான வேர்ட்ஸ் தான், ஸோ அவ்வளோ கஷ்டமா இருக்காது. तस्य चक्षितिपयो महो निलद्यो महत् प्रकृति सप्तकावृतिः तत्तदात्मकतया विशन् सुखी तत्तदात्मकतया विशन् सुखी याति ते पद्मल पदमनावृतं विभो तस्य चक्षितिपयो महो निलद्यो महत्प्रकृति सप्तकावृतिः तत्तदात्मकतया विशन् सुखी याति ते पदमनावृतं विभो. कौसल्या जी. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण जी. तस्य सक्षितिपयो महो निलद्यो महत् प्रकृति सप्तकावृतिः तत्तदात्मगतया विशन् सुखी याति ते पदमनावृतं विभो. சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். இந்த தத்ததாத்ம கதையா, அது கதையான்னு கால விழுந்தது. அந்த ஒரு ஸ்மால் தத்ததாத்மகதயா விஷன் கதையா சொல்லு, அது கதையா கதையா கத்தியோட க, இந்த கதையா இந்த க கிளியரா வரணும். அது மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்து, பாக்கி எல்லாம் பர்ஃபெக்டா இருந்து. 5வது ஸ்லோகம். अर्चिरादिगति मीदृशीं व्रजन् विच्युतिन्न भजते जगत्पते सच्चिदात्मक भवद्गुणोदयानुच्चरन्त मनिरेष पाहि माम्. अर्चिरादिगतिम्, अर्चिरादि अर्च न ஒளிமயமான, அர்ச்சிராதி கதிம், கதிம்னா போறது. ஸோ இந்த ஒளிமயமான மார்க்கத்தில் போறது. ஈதிருஷிம் இத்தகையான, விரஜன் சென்று, விச்சுதிம் வீழ்ச்சி விழறது, ந இல்லை, பஜதே அடைகிறான், ஜெகத்பதே ஜெகதின் பத்தியே மாஸ்டர் உலகத்தின் நாயகன், சச்சித் ஆத்மக சத் அண்ட் சித் ஸ்வரூபனே, பவத் குணோதயான் உன் குணங்களில் வெளிப்பாடுகளை மகிமைகளை, உச்சரந்தம் பாடிக்கொண்டிருக்கும், அனிலேஷ குருவாயூரப்பனே பாஹி காப்பாற்று, மாம் என்னை. ஸோ உலகங்களின் நாயகனே, இவ்வாறான அர்ச்சிராதி மார்க்கத்தை அடையும் பக்தன் மீண்டும் வீழ்ச்சி அடைவதில்லை. சச்சித் ஸ்வரூபமான உன் கல்யாண குணங்களையும் மகிமைகளையும் பாடிக்கொண்டிருக்கும் என்னை
குருவாயூரப்பா காத்தருள்வாயாக அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டிக்கிறார். சோ இந்த ஒளிமயமான பாதத்தில் யார் போகிறாளோ அவளுக்கு வீழ்ச்சி கிடையாது, திரும்பி வர மாட்டார். அவ எப்பொழுதுமே உன்னோட மகிமைகளை பாடிக்கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்றார். अर्चिरादिगति मीदृशीं रजन् विच्युतिन्न भजते जगत्पते. अर्चिरादिगति எல்லாமே குறில் எழுத்துகள். अर्चिरादिगति मीदृशीं रजन् विच्युतिन्न भजते जगत्पते. सच्चिदात्मक भवद्गुणोदयानुच्चरन्तमनि लेशपायिमा. அது முழுசா சேர்ந்து சொன்னோம். பவத் குணோதயா நுச்சரந்த பவத்குணோதயானுச்சரந்த மணிலேஷ பாகிமா. அது முழுசா சொன்னோம். சச்சிதாத்மக பவத்குணோதயானுச்சரந்த மணிலேஷ பாகிமா. சச்சிதாத்மக அங்க நிறுத்தினா கொஞ்சம் மூச்சு எடுத்துட்டேன்னா அப்புறம் ஃபுல்லா சேர்ந்து சொல்லிடலாம். अर्चिरादिगति मीदृशी व्रजन् विच्युतिन्न भजते जगत्पते. सच्चिदात्मक भवद्गुणोदयानुच्चरन्तमनिलेश पाहि माम्. लक्ष्मी गोपाल जी। जय श्री कृष्ण जी। जय श्री कृष्ण जी। अर्चिरादिगति मीदृशीं च्युतिन्न भजते जगत्पते. सच्चिदात्मक भवद्गुणोदयानुच्चरन्तमनिलेश पाहि माम्. சூப்பர் ஜி. வேற டியூன்ல சொன்னேன், பர்ஃபெக்டா சொன்னேன். வெரி நைஸ், வெரி நைஸ். இந்த டியூன் தான் சொல்லணும் அப்படின்னு ஒண்ணும் இல்லை. இந்த டியூன் என்ன அங்கேயோ கேட்டேன், அது பிடிச்சது எனக்கு. ஸோ அதை நான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு எந்த டியூன் சரிப்பட்டு வருதோ அது தகுந்தாப்புல நீங்களும் யூஸ் பண்ணலாம். இதோட இந்த 15 ஸ்லோகங்கள் 4வது தசகம் முடிவடைகிறது. இதி சதுர்த்த தசகம் சமாப்தம். ஸோ இந்த 4 தசகங்கள் இன்னைக்கு முடிச்சிருக்கோம். சுவாமிஜி, ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு நிமிஷம் ஒரே ஒரு ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங்லாம் ஸ்டாப்